ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி நான் ஹாட் வாட்டரில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்து இதை நான் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சோக் பண்ணிட போகிறேன். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அந்த உளுந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நான் 1/4 கப் போல் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு 1/4 கப் போல் நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது அடுத்து நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த காலிஃப்ளவரையும் நம்ம இதில் சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் அந்த மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அகைன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்து இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடலை மாவு எல்லா சைடும் நல்லா ஈவனாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, டாட்டா, பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.